ஹெல்மெட் போடாம பைக் ஓட்டுறதுனால ஃபைன் மட்டும் கிடையாது. அது ஒரு ஆக்குபேஷனல் சேஃப்டி வயலேட் பண்ணக்கூடிய நம்மளோட ஒரு மைண்ட் செட். நம்ம டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணாத சேஃப்டியை எக்ஸாமில் எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுவோம்? சரி வாங்க அதை எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஆஃப்டர் யூஸிங் எ கார்பன் டை ஆக்சைடு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் த நாசில் பிகம்ஸ் வெரி கோல்டு. வாட் டஸ் திஸ் இண்டிகேட்? கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பானை பயன்படுத்திய பிறகு அதன் முனை மிகவும் குளிராகிறது. இது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் சிலிண்டருக்குள்ள CO2 ஹை ப்ரெஷர் அதிக அழுத்தத்தில் சைட் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஹை ப்ரெஷரில் லிக்விட் ஸ்டேட் திரவ நிலையில் இருக்கும். நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறப்ப அது திடீர்னு எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த டக்குன்னு எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப அதிகப்படியான ஹீட்டு குறைஞ்சி பயங்கரமான கோல்டு உருவாகும். இதை தான் நம்ம அடிபயாட்டிக் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கட்டத்தில் அந்த நாசில் ரொம்ப சில்லுன்னு ஆகுதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் தீரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் ஏ, த கண்டென்ஸ் இன்சைட் ஆர் ரன்னிங் அவுட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ காஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபயர்? பின்வருவனவற்றில் எது மின்சார தீக்கு காரணம் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, லூஸ் கனெக்ஷன் லூஸாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்பார்க்கிங் வரும். இது எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு கண்டிப்பாக ஒரு ரீசன் அமையும். அப்போது ஃபஸ்ட்டு அவங்க எது நாட் அ காசுன்னு தானே கேட்குறாங்க. இது ஒரு காரணம் இருக்குது எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆகிறதுக்கு. அப்போ இது வராது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்கியூட். இது நமக்கு தெரிஞ்சது தான். ஃபேஸும் நியூட்ரலும் ஒன்றா சேர்ந்தால் தீ பிடிக்கும். இதுவும் ஒரு முக்கியமான ரீசன் தான் எலக்ட்ரிக்கல் ஃபயர் உருவாகிறதுக்கு. ஓவர்லோடிங் ஆஃப் ஒயர்ஸ். ஒரு ஒயரோட தாங்கக்கூடிய சக்தியை விட அதிகமாக கரண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒயர் சூடாகி மெல்ட் ஆகிடும். இதுவும் ஒரு ரீசன் தான். அப்போ இதுவும் வராது. இப்போ பார்த்தா ஆப்ஷன் சியை பாருங்கள், ஓப்பன் டோர்ஸ். இப்போ கதவு திறந்துருக்கிறதுனால நமக்கு ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஃபயர் கிரியேட் ஆகுமா? ஆகாது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஆனால் எக்ஸாம் ப்ரெஷரில் நம்ம இதை தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபயர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இஸ் இன்க்ளூடட் இன் விச் கேட்டகரி? மின்சார சாதனங்களில் ஏற்படும் தீ எந்த பிரிவில் அடங்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் ஆஃப் ஃபயர் தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி அண்ட் கிளாஸ் டி. இப்போ கிளாஸ் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டு, பேப்பரு, கிளாத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். இப்போ கிளாஸ் பியில் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ், எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா பெட்ரோல், ஆயில் இதெல்லாம் வரும். கிளாஸ் சியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேமபிள் கேஸஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். இப்போ நமக்கு கொஸ்டினை பாருங்கள். நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டும் எந்த கேட்டகரியில் வரும்னு கேட்டிருக்காங்க. கிளாஸ் சியில் தான் வரும். அப்போ நமக்கு பாருங்கள், கேட்டகரி சின்றது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாமா? கிளாஸ் டியில் பார்த்தீங்கன்னா கம்பஷபிள் மெட்டல்ஸ், மெக்னீஷியம், அலுமினியம் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக வரும். கிளாஸ் ஏல பார்த்தீங்கன்னா கட்டை, குப்பை, பேப்பரு இதெல்லாம் வந்துடும். கிளாஸ் பியில் பெட்ரோல், டீசல் இந்த மாதிரியான ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ்லாம் வரும். கிளாஸ் சியில் ஃப்ளேமபிள் கேஸஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துடும். கிளாஸ் டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பஷபிள் மெட்டல்ஸ் வந்துடும், மெக்னீஷியம், அலுமினியம் எக்ஸெட்ரா. விச் எக்ஸ்டிங்விஷர் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் கிளாஸ் பி ஃபயர்ஸ்? பி வகை தீயை கட்டுப்படுத்த எந்த தீயணைப்பான் பயன்படுத்தப்படுகிறது? இப்போ நம்ம இந்த மாதிரியான கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டின்னு இருக்குது அப்படின்னு நம்ம கிளாஸஸ் ஆஃப் ஃபயர்ஸை சொல்லிட்டோம். இப்போ இந்த மாதிரி ஃபயர் இப்போ எனக்கு வுட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இல்லை பெட்ரோல் இல்லை ஆயில் இருக்கக்கூடிய இதில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதோ ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் யூஸ் பண்ணணும். கிளாஸ் இப்போ வுட்டுக்கு யூஸ் பண்ணுறதே கொண்டு போய் நம்ம
வேறு ஒரு இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் இப்போ கொஸ்டின் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, விச் எக்ஸ்டென்ஷன் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் கிளாஸ் பி ஃபயர்ஸ். கிளாஸ் பியில் உங்களுக்கு என்னென்ன வருது, ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ், பெட்ரோல், ஆயில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. அதை அதில் வந்து ஃபயர் ஆகிருக்கு அப்படின்னா அதை அணைக்கிறதுக்கு நீங்கள் எதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். யூகே ஸ்டாண்டர்ட் படி கரண்ட்டுக்கு கிளாஸ் இ ஃபார் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்டாண்டர்ட் படி எலக்ட்ரிக்கல் ஃபயரை கிளாஸ் சிக்குள்ளே தான் கொண்டு வருவோம். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஒரு சிலர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா கிளாஸ் சியை சூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால சொல்கிறேன். இப்போ கிளாஸ் பி ஃபயரை பற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரியும் கிளாஸ் பி ஃபயரில் என்னென்ன வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பெட்ரோல், டீசல், ஆயில், ஆல்கஹால் இந்த மாதிரியான ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ்லாம் வரும். இதுக்கு நீங்கள் என்னென்ன எக்ஸ்டிங்விஷர் இந்த மாதிரி பெட்ரோல், டீசல், ஆயிலில் ஃபயர் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டிங்விஷர் என்னென்ன யூஸ் பண்ணலாம்னா CO2 யூஸ் பண்ணலாம், ஃபோம் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ட்ரை பவுடர் யூஸ் பண்ணலாம். ஏன் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாட்டரோட டென்சிட்டி ஆயிலோட டென்சிட்டியை விட அதிகம். கரெக்டாக? அதனால தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாஸில் தண்ணியை ஊற்றிட்டு ஆயிலை ஊற்றுறீங்க அப்படின்னா ஆயில் மேலே மிதக்குது. ஏன்னா ஆயிலோட டென்சிட்டி கம்மி, வாட்டரோட டென்சிட்டி அதிகம். அதனால தான் வாட்டர் கீழேயும் ஆயில் மேலேயும் மிதக்குது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு வாட்டரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வாட்டர் என்ன ஆகும், கீழே அப்படியே போகும், ஆயில் மேலே இருக்கும், எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் வாட்டர் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம அப்போ என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா CO2 யூஸ் பண்ணிக்கலாமா? CO2 ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்பன் டெட்ராக்ளோரைடு அப்படின்றது CTC அப்படின்னு சொல்லுவாங்க. CTC இது மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கல் ஃபயர்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு CTC. For ISO safety code, the color used inside for toxic hazard is. ISO பாதுகாப்பு விதிமுறைகளின்படி நச்சு அபாயம் என்பதற்காக உள்ளே பயன்படுத்தப்படும் நிறம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நீங்கள் ரோட்டில் போகிறப்ப வார்னிங் போர்டு பார்த்துருப்பீங்க. அது என்ன கலரில் இருக்கும்? எல்லோ கலர் தானே? அதே மாதிரி தான் டேஞ்சர், அபாயம், இந்த மாதிரி வார்னிங் இது கொடுக்கறதுக்கு அப்படின்னு வந்துட்டாலே எல்லோ கலரில் ட்ரையாங்கிள் போட்டு உள்ளே இருக்கே பிளாக் கலரில் ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள், ப்ளூ ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்திருக்கு. ப்ளூன்றது மேண்டேட்ரி, அதாவது இதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கலர். உதாரணத்துக்கு நம்ம ஹெல்மெட் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஆனால் இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஹசார்ட் பற்றி கேட்டிருக்காங்க. டாக்ஸிக் ஹசார்ட் அப்படின்றது டேஞ்சர் பற்றி சொல்லக்கூடியது. இப்போது நமக்கு என்ன கலர் வரும்? எல்லோ கலர் வரும். ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கலாமா? மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து மேண்டேட்ரி ஆக்ஷன் சொல்லிட்டோம். ISO சேஃப்டி கலர் கைட் பார்த்தீங்கன்னா 4 கலர் பற்றி சொல்கிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு ரெட்டு அப்படின்றது ப்ராஹிபிஷன், ஆர் ஃபயர் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடியது ரெட்டு. ப்ளூ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், மேண்டேட்ரி. ஆக்ஷன் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்கிறதுக்கு ப்ளூவை யூஸ் பண்ணணும் கலர். எல்லோ நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய வார்னிங், இதை பண்ணாதீங்க இல்லை ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹசார்ட், காஷன் யூஸ் பண்ணக்கூடியது எல்லோ கலர். க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியில் எஸ்கேப் ஆகிறதுக்கு, இல்லை ஃபஸ்ட் எய்டுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? க்ரீன் கலர் யூஸ் பண்ணணும். இந்த கொஸ்டினில் உங்களுக்கு வந்து ஒரு டயக்ராம் மிஸ் ஆகுது. அந்த டயக்ராம் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்குது டயக்ராம். அந்த டயக்ராமில் உங்களுக்கு இன்சைட்
இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்குது. அப்படின்னா இந்த வார்னிங் சிம்பிள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இது ரிஸ்க் ஆஃப் எலக்ட்ரிக் ஷாக்கா, இல்லை ரிஸ்க் ஆஃப் ஃபயரா, ரிஸ்க் ஆஃப் அயனைசிங் ரேடியேஷனா, இல்லை லேசர் பீமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா லேசர் பீம் அப்படின்றது நம்மளோட ஆன்சர். மற்ற ஆப்ஷனுக்கான டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரிஸ்க் ஆஃப் எலக்ட்ரிக் ஷாக் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட்னிங் போல்ட் இருக்கும், ஒரு எல்லோ ட்ரையாங்கிளுக்கு உள்ளே இருக்க. இதுதான் உங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் எலக்ட்ரிக் ஷாக்குக்குள்ள சிம்பிள். ரிஸ்க் ஆஃப் ஃபயருக்கு உங்களுக்கு எப்படி சிம்பிள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேம் சிம்பிள். இன்சைட் எல்லோ ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் இந்த அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்றதுக்கு ஒரு 3 பிளேட் ஃபேன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபயர் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டேஷ். நெருப்பு என்பது இவற்றின் கலவையாகும். இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியணும்னா ஃபயர் ட்ரையாங்கிள் பற்றி தெரியணும். முதல்ல ஃபியூவல், அதாவது ஒரு எரியக்கூடிய பொருள், ஒரு உட்டு, மரக்கட்டை, இல்லை பெட்ரோல் இந்த மாதிரி. ரெண்டாவது ஹீட், அந்த பொருள் எரியறதுக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கறது. தேர்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இல்லாமல் நெருப்பு எரியாது. இந்த மூணில் எது ஒன்று இல்லைன்னாலும் நெருப்பு அணைஞ்சிரும். இதனால தான் நம்ம தீ அணைக்கிறப்ப ஒன்று தண்ணியை ஊற்றி அந்த ஹீட்டை குறைப்போம், அப்படி இல்லைன்னா CO2வை போட்டு ஆக்சிஜனை கட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், நெருப்பு அணைஞ்சிரும். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஃபியூவல், ஹீட்டு, ஆக்சிஜன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபயர்ஸ் காஸ்ட் பை மெட்டல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ் டேஷ். உலோகங்களால் ஏற்படும் தீ விபத்துகள் டேஷ் வகைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம வந்து முன்னாடி இப்போ பார்த்தக்கூடிய கொஸ்டின்ல பார்த்தோம். கிளாஸ் டின்றது உங்களுக்கு கம்பஷியபிள் மெட்டல்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் மெக்னீஷியம், சோடியம், பொட்டாசியம், டைட்டானியம், இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சரி, இதுக்கு என்ன எக்ஸ்டிங்விஷர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CO2 ஆர் ட்ரை பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்ன யூஸ் பண்ணக்கூடாது, டோன்ட் யூஸ் வாட்டர், தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது. அது எதனாலன்னா அந்த டென்சிட்டி கான்செப்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்னது கிளாஸ் டி, ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாமா? சரி, ஆப்ஷன் ஏவை பாருங்கள். இது சமையல் எண்ணெய், குக்கிங் ஆயில் சம்மந்தப்பட்ட தீ யூஸ் பண்ண குக்கிங் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுறது கிளாஸ் கே டைப்பில் வந்துடும். கிளாஸ் டி நம்ம பார்த்துட்டோம், கம்பஷியபிள் மெட்டல்ஸ்க்கு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டேர்ம் சிசோ ஷைன் இன் த 5S கான்செப்ட்? 5S கருத்தாக்கத்தில் சிசோ பிரகாசி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இந்த ஜிசோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் ஜிசோ அப்படின்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல சுத்தமாக வச்சுக்கிறதுன்னு மீனிங். இப்போ இந்த 5S கான்செப்ட் பற்றி பேசியிருக்கனால நம்ம அந்த 5S பற்றி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் பற்றி பார்ப்போம். 5S அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, நான் என்ன பண்ணுறேன், 5 டைம்ஸ் எஸ்ஸை போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெரி, ஜெரின்றது ஷார்ட். நெக்ஸ்ட்டு ஜெய்டான், செட் இன் ஆர்டர். நெக்ஸ்ட்டு தான் நம்ம இந்த ஜெய்ஸோ வருது, ஷைன். நெக்ஸ்ட்டு செகிட்ஸு, ஸ்டாண்டர்டைஸ். ஷிட்சுகி, சஸ்டைன். இப்போ சரி அப்படின்றது ஷார்ட். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளில் நீங்கள் பிரிக்கணும், எது தேவைப்படுறது எது தேவைப்படாதது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெய்டான், செட் இன் ஆர்டர், எ பிளேஸ் ஃபார் எவ்ரி திங். இப்போ வந்து நீங்கள் தேவைப்படுறது எது தேவைப்படாதது எதுன்னு பிரிச்சிட்டிங்க. ஃபஸ்ட்டு அந்த தேவைப்படுறது தேவைப்படாத பிரித்ததை ஒரு ஆர்டராக எடுத்து வைக்கணும்.
அப்போ தான் நமக்கு தேவைப்படுற பொருளை நம்ம டக்குன்னு எடுக்க முடியும். தேவைப்படாத பொருளை தேவைப்படும் போது அப்புறமாட்டி எடுத்துக்கலாம். தேவைப்படுற பொருள் சீக்கிரம் எடுக்கிற மாதிரி பக்கத்தில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா சைஸோ ஷைன். இது வந்து கிளீனிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்து வச்சா மட்டும் பத்தாது, அதை க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும். அதுதான் இந்த தேர்டு சைஸோ ஷைன் அப்படின்றது. இப்போ நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்ன, சைஸோ ஷைன் அப்படின்றத என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஆப்ஷன் பாருங்க, எந்த இடத்துல க்ளீன் பண்ணி ஒழுங்காக வச்சுக்கிறது வருது, கீப்பிங் ஒர்க் பீசஸ் க்ளீன் அப்படின்றது ஆப்ஷன் பியில் இருக்கு. அப்போ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாமா? நம்ம என்ன சொன்னோம், ஷார்ட்ன்ஸ்ன்றது செப்பரேட்டிங் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் ஃப்ரம் அன்னெசரி அண்ட் தென் ரிமூவிங் தம். தேவைப்படுற பொருளை எடுத்து வச்சுட்டு தேவைப்படாததை எலிமினேட் பண்ணுறது. அப்போ இது என்னது, ஷார்ட்டுக்கான ஆப்ஷன். செகிட்சு ஸ்டாண்டர்டைஸ் மெயின்டைன் த ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸ். இப்போ வந்து நான் வந்து தேவைப்படுறதுன்னு பிரிச்சுட்டேன், அதை ஒழுங்கான ஆர்டரில் எடுத்து வச்சுட்டேன், அதை ஒழுங்காக க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். இந்த மூணுத்தையும் நம்ம திரும்ப மெயின்டைன் பண்ணணும். கொஞ்ச நாள் பண்ணிட்டு திரும்ப அப்படியே விட்டுறக்கூடாது. அதுதான் இந்த செகிட்சு ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஷிட்சுகி சஸ்டெயின் மேக் இட் அ ஹேபிட். இதை வந்து ஒரு பழக்கமாக நீங்கள் என்ன பண்ணணும், எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். அதுதான் உங்களுக்கு இந்த 5th எஸ் சொல்லுது. கீப்பிங் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ப்ராசஸ் ஆர்கனைஸ்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இஃப் யூ see a person fainting, which type of first aid is not given to him? ஒருவர் மயக்கமடைவதை கண்டால் அவருக்கு எந்த வகையான முதலுதவி அளிக்கப்படுவதில்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தர் மயக்கம் அடைஞ்சிட்டா அவருக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யக்கூடாது அப்படின்றது தான் கொஸ்டின். ஒருத்தர் மயக்கத்தில் இருக்கிறப்ப நம்ம செய்யக்கூடாத ரொம்ப முக்கியமான விஷயம், அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்ஸோ இல்லை ட்ரிங்க்ஸோ கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவங்க முழு மயக்கத்தில் இருக்கிறப்ப நம்ம ஏதாவது சாப்பிடவோ இல்லை குடிக்கவோ கொடுத்தா அவங்க நுரையீரலுக்குள்ள அது போய் மூச்சு திணறலை ஏற்படுத்த சான்ஸ் இருக்குது. அது அவங்க லைஃபுக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். ஆனால் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள், அவங்கள அமைதிப்படுத்துறது கரெக்டு. எமர்ஜென்சி நம்பர், ட்ரை டு காம் ஹிம் டவுன், கால் த எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணுறது, அதுவும் சரியான ஆக்ஷன் தான். இங்கே கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, புட் அ பில்லோ அண்டர் ஹெட். தலையணையை தலைக்கு அடியில் வைக்கக்கூடாது. காலுக்கு அடியில் வச்சிங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் மூளைக்கு சீராக போகும். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கிவ் ஸ்வீட்ஸ் டு ஈட் அண்ட் ட்ரிங்க். கொடுக்கக்கூடாது அவங்க, ஏன்னா விச் டைப் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் நாட் கிவன் அப்படின்னு கொடுக்குறாங்க. எது நம்ம கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஸ்வீட்டும் ட்ரிங்க்கும் சாப்பிட கொடுக்கக்கூடாது. அப்போ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரரசன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.